தேடிச்சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடித் துன்பமிக உழன்று பிறர் வாடப் பல செயல்கள் செய்து நரை கூடிக் கிள பருவமெய்தி கொடுங்கூற்று கிரையென பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. பாரதியார் எழுதின பாடல்களிலேயே இந்த பாடல்கள் எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்தமான பாடல். நம்மளுக்கு சோகமா இருக்கும்போது இந்த பாடலை கேட்டால் அது ரொம்ப புத்துணர்ச்சி தருங்க. இப்போ இந்த பாடலோட பொருளை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். தேடிச்சோறு நின்று இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில் உணவுக்காக தாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். தினமும் உழைத்து அன்னன்னைக்கு உணவு சாப்பிட்டு பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி எல்லோரோடையும் உட்காந்து வெட்டி கதைகள் பேசிட்டு மனம் வாடி துன்பமிக உழன்று ஒரு கஷ்டம் அப்படின்னு வரும்போது அதையே நினச்சிட்டு தன்னையை வருத்தி கொண்டு பிறர் வாட பல செயல்கள் செய்து கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அடுத்தவங்க அதை செஞ்சால் வருத்தப்படுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட நினைக்காம நரை கூடி கீழே பருவம் எய்தி இந்த செயல்களை தொடர்ந்து செஞ்சு வயசானதுக்கப்புறம் கொடுங்கூற்று கிரையென பின்மாயும் யமன் வந்து தன்னோட உயிரை கேட்கும் போது அது யமனோடையே அமுச்சு வைக்கிற மாதிரி பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. நானும் இந்த உலகத்துல பிறந்தேன், வாழ்ந்தேன், சாப்பிட்டேன், இறந்தேன் அப்படின்னு இல்லாம நானும் சந்தோஷப்பட்டு பிறரையும் சந்தோஷப்படுத்துற மாதிரி ஏதோ ஒரு செயலை செய்வேன் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரி செஞ்சும் காமிச்சிருக்காரு. நன்றி.